அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, இன் அஸமன் நிஸாஇ பரக்கத்தன் ஐஸருஹுன்ன ஸதாகத். இருக்கிறதுலே பெண்ணிட்ட பெரிய பரக்கத் என்ன அப்படின்னா, அவங்களுக்குடைய மஹர் கொடுக்கறதுல ரொம்ப லேசான முறைகளை பேணிக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னா. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அரபு நாடுகள்லையும் பின்பற்றப்படுது. அரபு நாடுகளில் ஒரு மனிதருக்கு பெண் குழந்தை பிறந்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு ஆண் குழந்தை பிறந்தா ரொம்ப வருத்தப்படுவார். காரணம் என்னன்னா, பெண் குழந்தைக்கு இவர் அதிகமாக மகர் கொடுத்து தன்னுடைய மகனை திருமணம் செஞ்சு வைக்கணும். அதனாலேயே ஒரு காலகட்டத்துக்கு எப்படி ஆச்சுன்னா, மகர் கொடுக்கறதுக்கு அரபு ஆண்கள் திணற ஆரம்பிச்சாங்க. ஹசரத் உமர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்க, அதாவது மகரை அதிகப்படுத்தாதீங்க அப்படின்னா. அதனால ஒரு அளவுகோல் கூட இருந்துச்சு, மகர் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அநேக மனைவிமார்களுக்கு கொடுத்த மகருடைய அளவு அப்படின்னா, இது 12 ஊக்கியா. ஒரு ஊக்கியாங்கிறது 40 திர்ஹம். 12 × 40 தான் 480 திர்ஹம். 480 திர்ஹம் தான் கொடுத்துருக்கிறான். இன்னொரு அறிவிப்பு வருது, ஹசரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு. அதாவது 12 ஊக்கியாவும் ஒரு நஷ் அப்படின்னு சொன்னாங்க. நஷ் அப்படிங்கிறது பாதி ஊக்கியா, அப்படின்னா 20 திர்ஹம். அப்போ 480 + 20 500 திர்ஹம். 500 திர்ஹத்துக்கு மேலே கொடுக்காதீங்க அப்படின்னா. இப்போ இது இன்றைய காலகட்டத்துக்கும் பொருந்தும். சில பேர் மகர் கொடுக்குறேங்கிற பேரில் எல்லார் முன்னாடி திருமணத்தில் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காண்டி 20 பவுன் 30 பவுன் நான் மகர் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பெருமையாகவே சொல்கிறார். அப்படி இல்லை, அதுக்கும் ஒரு அளவு முறை என்னன்னு சொன்னால் இஸ்லாம் சொல்லுது. அப்போது அந்த மாதிரி அளவுகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே பேணப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் மகர் கொடுத்து தான் திருமணம் செய்யணும். அதுக்காக வேண்டி சில இடங்களில் மகராக அவர் மகர் எதுக்கு கொடுக்கோங்கிற அந்த நோக்கமே புரியாமல் 1000 ரூபாயெல்லாம் மகர் கொடுத்த ஒரு காலகட்டம் இருக்குது. இன்றைக்கி மக்கள் விளங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு செயின் போடுறாங்க, அல்லது மோதிரம் போடுறாங்க, அல்லது ஒரு டாலர் போடுறாங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, மகராகவே கொடுக்குறாங்க. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு அளவுகோல் அப்படிங்கிறது இஸ்லாம் வகுத்து வச்சிருக்கு. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.